நாடாளுமன்ற தேர்தல் மிக விரைவில் அதனுடைய தேதி அறிவிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் நடிகர் சரத்குமாருடைய சமத்துவ கட்சி கூட்டணி பேசிக் கொண்டிருந்தது. திடீர்னு இரவு 2 மணிக்கு தூக்கத்துல தன்னுடைய மனைவி நடிகை ராதிகாவை எழுப்பி, நான் வந்து நம்ம கட்சிய பாரதிய ஜனதாவுடன் இணைத்தரலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாளை காலையில இணைச்சிடலாம்னோன்னயே, அவங்க அது உங்க விருப்பம் அப்படின்ட்டாங்க. இது இன்னைக்கு பெரும் பேசும் பொருளா இருக்கு. ஏன் இந்த முடிவு? திடீர்னு ஏன் எடுத்தாரு? சரி வாங்க, அத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். பாஜக கூட்டணியில் தமாக, சமத்துவ மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. பொதுவாக சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைப்பது வழக்கம். இந்த தேர்தலில் வித்தியாசமாக சிறிய கட்சி ஒன்று கூட்டணிக்காக பேச சென்று கடைசியில் பெரிய கட்சியுடன் இணைந்துள்ளது. கூட்டணியாக இல்லாமல் கட்சி அப்படியே பாஜகவில் திடீரென இணைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலை சென்னை தி நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்துக்கு சரத்குமார் சென்றார். அப்போது சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்வார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில், யாரும் எதிர்பாராத வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் சரத்குமார் தனது கட்சியை பாஜகவுடன் இணைத்ததாக அறிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை பேசுகிறப்ப சமத்துவ மக்கள் கட்சியை முழுவதுமாக பாஜகவில் இணைத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாடுபடப் போகிறேன் என்று சரத்குமார் சொன்னார். சரத்குமாரை தமிழகத்தில் அடைத்து வைக்க விரும்பவில்லை, இன்று அவர் தேசியத்துக்கு தேவைப்படுகிறார் என்று கூறி இணைப்பை வரவேற்றார். நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் சரத்குமார் தனது கட்சியை பாஜகவில் இணைத்திருப்பதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த கட்சியின் நிர்வாகி ஒருவர் எழுந்து பாஜகவில் தன்னுடைய தமாகவை இணைக்கும் முடிவுக்கு ஆவேசமாக எதிர்ப்பு தெரிவித்தார். கட்சியை முழுவதுமாக சரத்குமார் அடமானம் வைத்து விட்டார் என்று ஒருமையில் பேசினார். உடனே அங்கிருந்து அவரை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிட்டார். இதை தொடர்ந்து இதெல்லாம் நமக்கு சாதாரணப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் பேச ஆரம்பித்தார். இந்த தேசத்தின் நலனுக்காகவும் நமது வருங்கால இளைய சமுதாயத்தின் நலனுக்காகவும் பாஜகவில் சமத்துவ மக்கள் கட்சி இணைக்கும் முடிவை நான் எடுத்தேன். நள்ளிரவு 2 மணி இருக்கும். அந்த நேரத்தில் என் மனைவி எழுப்பி எனக்கு பாஜகவுடன் இணைய தோன்றுகிறது என்று கூறினேன். அதுக்கு அவர், என்னுடைய மனைவி ராதிகா, நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோடு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறினார். இணைப்பு எழுச்சியின் தொடக்கம். எளிய குடும்பத்தில் பிறந்து நாட்டின் பிரதமராக மோடி வந்திருக்கிறார். நமது சக்தியை மிக பெரிய சக்தியுடன் இணைத்துள்ளோம் என்று அவர் வழக்கமாக பேசுகிற மாதிரியே சரத்குமார் பேசிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தென் மாவட்டங்களில் போட்டியிடுவார் என எதிர்பார்த்த நிலையில் தற்போது அவர் கட்சியை கலைத்து விட்டது குறிப்பிடத்தக்கது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. சரத்குமாருடைய அரசியல் பயணத்தை பற்றி கொஞ்சம் நோட் எடுத்துக்கலாம். சரத்குமார் தனது அரசியல் பயணத்தை திமுக கூட்டணியில் தொடங்கினார். பின்னர் அதிமுகவில் சேர்ந்தார். அதிமுகவிலிருந்து விலகி அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை சரத்குமார் 2007 ஆகஸ்ட் 31 தொடங்கினார். தேர்தல் சமயங்களில் தனித்து போட்டி என அறிவித்தாலும் கடைசியில் கூட்டணி அமைத்து தான் களமிறங்குவார். குறிப்பாக கடந்த 2011, 2016 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு தென்காசியில் சரத்குமாரும், நாங்குநேரியில் எர்ணாவூர் நாராயணனும் வெற்றி பெற்றனர். அதன் பின்னர் அந்த கட்சிக்குள்ள நிறைய உள்கட்சி பூசல், இதனால் கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டது. வரும் தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து சரத்குமார் களங்கம்பார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரகசியமாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி பாஜகவில் கட்சி இணைத்துள்ளார். சுமார் 17 ஆண்டுகளாக தமிழக அரசியலில் இருந்த சமத்துவ மக்கள் கட்சியின் பயணம் இன்றுடன் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. இது அவருடைய அரசியல் பயணம். எதுக்காக இந்த முடிவு அப்படிங்கிறப்ப ஒரு செய்தி வந்திருக்கு. கேரள மாநிலம் விழுஞ்சம் கடற்கரை பகுதியில் 300 கிலோ போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை கடத்திய குற்றச்சாட்டில் ஆதிலிங்கம் என்பவர் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் கைது செய்யப்பட்டார். போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் முக்கிய தலைவரான குணசேகரனுடன் ஆதிலிங்கம் தொடர்பில் இருந்தது தெரிய வந்தது. ஆதிலிங்கம் நடிகை வரலட்சுமியின் முன்னாள் உதவியாளர் என்பதும், நடிகை வரலட்சுமி சரத்குமாரின் மகள் என்பதும் நம் அனைவருக்கும் தெரியும். போதைப் பொருள் கடத்தலில் கிடைக்கும் பணத்தை சினிமாவில் ஆதிலிங்கம் முதலீடு செய்துள்ளதும் NIA விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையில் ஆதிலிங்கம் குறித்த தகவல்களை திரட்டுவதற்காக நடிகை வரலட்சுமி விசாரணைக்கு நேரில் ஆஜராக தேசிய புலனாய்வு முகாமை சம்மன் அனுப்பியது. அப்போது
ஆந்திராவில் படப்பிடிப்பில் இருந்ததால் உடனடியாக விசாரணைக்கு ஆஜராக முடியாது என்று நடிகை வரலட்சுமி எண்ணி அதிகாரிகளும் தெரிவித்ததாக தகவல் வெளியானது. அதன் பின்னர் இந்த வழக்கு கிடப்பில் போடப்பட்டு விட்டது. இப்போது அதை காட்டி பாஜகவினர் பேசினார்களா என்ற பரபரப்பு அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது.